முருகு என்றால் அழகு, முருகன் என்றால் அழகன் அப்படின்னுலாம் சொல்கிறோம். முருகன்னா அழகு, முருகன்னா அழகானவன். ஆனால் முருகுன்ற சொல்ல வேறு மாதிரியாக பல விஷயங்கள் சொல்லுது. திவகாரம், பிங்களந்தை, நாமதீப நிகண்டு அப்படின்ற நூல்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இந்த சொல்லுக்கு அழகு, கல், பூந்தட்டு, எலுமிச்சை, எழுச்சி, முருகு, அகில் அப்படிங்கிற வாத்தியம் ஆகிய பொருள்களும் இருக்கிறதாக இந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பூக்கள் நிறைந்த தட்டை பார்த்தா மனசு மகிழுது, கல் குடித்தா போதை ஏற்படுது, எலுமிச்சையையும் அகிலையும் முகர்ந்தால் மணக்குது. இவை நம்மை பரவச நிலைக்கு அழைத்து செல்லுது இல்லையா? அதே போல் முருகனை கண்டதும் மனசு பரவசம் ஆயிடுது, உள்ளத்தில் எழுச்சி ஏற்படுது. முருகு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது போல முருகப்பெருமானிடமும் பலவித அருட்சக்திகள், ஆற்றல்கள்